Hi students, class 9, example sum 4.7. Find the value of x in the following figures. Here 4 figures is given. Let's see one by one. See, the first diagram is given like this. In a circle, PRQ is a given and the angle PQR is given as 50 degree. We want to find out the angle POR. So, solution, angle POR is equal to 2 times of the angle of PQR by the என்ன theorem theorem number 10. Theorem number 10 statement படி என்ன statement கொடுத்தாங்கன்னா angle subtended by an arc of a circle at center is double. இந்த செக்மெண்ட்டில் இந்த ஆர்க் செக்மெண்ட்டில் ஆங்கிள் என்ன சப்ஸ்டண்டாக இருக்கோ அந்த ஆங்கிள் அப்படியே டபுள் ஆகும் சென்டரில் அப்படின்றது தான் ஸ்டேட்மெண்ட்டாங்க. சரிங்களா? ஆங்கிள் சப்ஸ்டண்ட் பை ஆர்க் ஆஃப் எ சர்க்கிள் at the center is double the angle subtended by it at that any point of the remaining part of a circle. அதுதான் theorem number 10. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் படி angle POR is 2 times of angle PQR. அப்போது 2 into 50. ஸோ அந்த கண்டிஷன் படி 2 times of PQR. PQR என்றது 50 degree. ஸோ angle POR என்றது x. ஸோ x is equal to 2 into 50 is 100 degree. ஸோ the angle x அப்படின்றது இங்கே 100 degree. நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் நம்பர் பாருங்கள். இந்த ஆங்கிள்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆங்கிள், ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் 260 degree கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஆங்கிள். அதே சேம் தியரம் நம்பர் 10. அப்படி ரிவர்ஸ் கான்வர்ஸில் பாருங்கள். ஆங்கிள் அங்கே என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா ஆங்கிள் சப்ஸ்டன்ட் இன் ஆர்க் இஸ் டபுள் த ஆங்கிள் சப்ஸ்டன்ட் இன் சென்டர்னு சொல்லியிருந்தோம். அப்போது சென்டரில் என்ன ஆங்கிள் வருதோ அதனுடைய ஆஃப் ஆஃப் ஆங்கிள் சப்ஸ்டன்ட் இன் த ஆர்க். சரிங்களா? சொல்யூஷன், இப்போ ஆங்கிள் MNL கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் MNL is equal to half of the angle reflex angle. இங்கே half of the reflex angle MOL. ஏன் இங்கே ரிஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆங்கிளும் MOL தான், இந்த ஆங்கிளும் MOL தான். இது வந்து மோர் தென் 180 இருக்கிறதுனால ரிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இங்கே x is equal to half of that angle 260 degree. இது 2 டேட் பண்ணுங்கள். ஸோ x0 is equal to 130 degree. ஸோ ஆங்கிள் x0 என்றது 130 degree. இங்கே ஆங்கிள் என்ன இருக்கோ அதில் பாதி தான் இங்கே இருக்கும். சரிங்களா? சென்ட்ரல் என்ன ஆங்கிளில் சப்ஸ்டண்டாக இருக்கோ அந்த ஆங்கிளில் பாதி தான் ஆர்க்கில் சப்ஸ்டண்டாக இருக்கும். அப்போது ஆங்கிள் x0 is equal to 130 degree. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று சொல்யூஷன். தேர்ட் ஒன் பாருங்கள். இது ஒரு செமி சர்க்கிளில் இருக்குது. ஆங்கிள் சப்ஸ்டண்டட் இன் ஏ செமி சர்க்கிள் அப்படின்னாலே இது என்ன இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். சரிங்களா? ஆங்கிள் சப்ஸ்டண்டட் இன் ஏ செமி சர்க்கிள் இஸ் 90 degree அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ XY இங்கே கார்டாக இருக்குது. XY இஸ் ஏ கார்ட் ஆஃப் ஏ சர்க்கிள். கார்டு இஸ் ஆக்ட் ஆஸ் ஏ டயாமீட்டர். இங்கே கார்டு என்ன இருக்குது? பிக்கஸ்ட் கார்டாக இருக்குது. அப்போது டயாமீட்டர் ஆகிடுச்சு. அப்போது டயாமீட்டர்னால் இதை ஈக்குவலாக டிவைட் பண்ணுது. அப்போது ஆங்கிள் XZY is equal to 90 degree by angle in a semicircle. Angle in a semicircle is 90 degree. So, இப்போ இது ஒரு triangle. In triangle XYZ, sum of angle in a triangle is 180 degree. சரிங்களா? Sum of angle in a triangle 180 degree னா angle X plus angle Y plus angle Z is equal to 180 degree. In a triangle XZY க்கு sum of angle 180 degree. இங்கே x என்றது 63 degree கொடுத்துருக்காங்க. y என்றது angle x plus z என்றது 90 degree. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். XYZ 90 degree by semi circle கண்டுபிடிச்சிருக்கோம். equal to 180 degree. இதை ஆட் பண்ணுங்கள். x plus இதை ஆட் பண்ணால் 153 degree is equal to 180 degree. then x ஓட வேல்யூ என்ன? இந்த 150 அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ அந்த 150 அந்த பக்கம் கொண்டு போகிறோம்னா x is equal to 180 minus 153. then x is equal to 180 153 போச்சுன்னா 27 degree. ஸோ அப்போது x0
எக்ஸ்ன்றது என்னது 27 டிகிரியாக இருக்குது. லாஸ்ட் ரோமன் நம்பர் 4 பாருங்கள், இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சொல்யூஷன் எழுதணும் பண்ணுவேன். சரிங்களா, இது ஏ, இது பி, இது சின்னு எடுத்துக்கலாம். இங்கே ஓஏ, ஓசி அண்டு ஓபி எல்லாமே ரேடியஸ், சென்டர்லேருந்து சர்க்கிளை டச் பண்ணுது. அப்போது ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓசி ஆல் ஆர் ரேடியஸ். அப்போது இது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் ரேடியஸ்னாலே. சரிங்களா, இன் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளை மட்டும் பாருங்கள். இங்கே மேலே இருக்க இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுக்கிறோம். ட்ரையாங்கிள் ஓஏசி இங்கே நான் செப்பரேட்டாக ட்ரா பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்படி இருக்குது இந்த ட்ரையாங்கிள். இது ஓ, இது ஏ, இது சி. இங்கே ஓஏ என்னது ரேடியஸ், ஓசி என்னது ரேடியஸ். அப்போது இது ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்துச்சுனாலே நம்மளுக்கு ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் கண்டிஷன் வந்துடுது. ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னாலே நாட் ஓன்லி டூ சைட்ஸ், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது இந்த ஆங்கிள் 20 அப்படின்னா அப்போது ஓசிஏ அந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், அதுவும் 20 தான் இருக்கும். பை ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் கண்டிஷன் ஆங்கிள் OAC is equal to angle OCA is equal to 20 degree by isosceles. By isosceles triangle conditionல. சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் BOC அல்லது OBC, இந்த ட்ரையாங்கிளுக்கும் OB என்ன இருக்குது, ரேடியஸாக இருக்குது, ஓசி ரேடியஸாக இருக்குது. அப்படின்னா அதுவும் சேம் கண்டிஷன், ஐசோஸ்லெஸ் ஸ்ட்ரெஸ் கண்டிஷனில் இந்த ஆங்கிள் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ ஆங்கிள் ஓபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஓசிபி இஸ் ஈக்குவல் டு 35 டிகிரி. அப்போது ரெண்டுமே வந்து சேம் ஆங்கிளில் தான் இருக்கும். இந்த டயக்ராம் இப்படி போடுறோம் அப்படின்னா இப்படி இருக்கும். ஓபி இது சி, இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். அப்போ இந்த ஆங்கிள் என்ன இருக்கோ அதே தான் இந்த ஆங்கிள் இருக்கும். அப்போ இது 35னா இதுவும் 35 தான் பை ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் கண்டிஷன்ஸில். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆங்கிள் ஏசிபி. இது டோட்டலாக எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஏசிஓ ப்ளஸ் ஓசிபி. அந்த ரெண்டு ஆங்கிளும் பாருங்கள் என்னது ஏசிஓ. சரிங்களா, இல்லைன்னா ஓசிஏ ப்ளஸ் ஆங்கிள் இங்கே என்ன எடுக்கிறோம், ஓசிபி எடுத்திருக்கோம். நம்ம எடுத்துருக்கிறது ஓசிபி. இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் இந்த ஏசிபி வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது 20 டிகிரி, இது 35 டிகிரி. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 55 டிகிரி. ஸோ த ஆங்கிள் ஏசிபி அப்படின்றது இங்கே எக்ஸ் அப்படின்றது 55 டிகிரியாக இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.